SS Music presents Por Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. நடிகருக்கு பிறந்தநாள்னா பொதுவாக நான்லாம் கலந்துக்கிறது இல்லை. எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். சூர்யா ஒரு எக்ஸ்ட்ராடினரி நடிகர். நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் வச்சுருக்கிறவன். நான் அவரை பார்த்து ரசித்தவன். பட் இந்த போலீஸ் வேஷத்தில் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக பார்த்தேன். அந்த பாடியை ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு அதுக்காக நல்லா நடக்கிறது, மிடுக்காக இருக்கிறது, அதெல்லாம் ஐ லைக் இட். நிறைய மைனஸஸ் அவர்கிட்ட இருக்குது. அந்த மைனஸை பூரா பாசிட்டிவ் ஆகினார். ஃப்ரெண்ட்ஸ்ன்ற படத்தில் நான் நடித்தேன். அப்போ ஐ சா ஹிம். நான் பார்க்கும்போது அவர், விஜய் அண்டு ரமேஷ்கர் நல்ல 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களும் டான்ஸ்லாம் தெரியாது. அதனால் பம்மி ஆடிட்டு இருந்தார். விஜய் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு. அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், சூரியம்மா நீ சிவகுமார் நம்ம பையன், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் நீ வாண்டட் ஆர்டிஸ்ட் ஆகிடுவேன், அதனால் தைரியமாக செய் அப்படின்னு சொன்னேன். இந்த வேஷங்கள் மாற்றுறது, நிறைய வேடங்கள், அவர் முகபாவனைகளை மாற்றுறது, இந்த வக்கீலை நடித்தார். அது என்ன படம்? ஜெய்பீம். நான் அதை பார்த்தேன். அந்த ஜெய்பீம் பார்த்து நான் மிரண்டிட்டேன் சார். ஏன்னா நான் வக்கீலுக்கு பிடிச்சவன். ஆனாலும் ஒரு வக்கீல் எப்படி செய்வான், அந்த முடியை லெங்க் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா இருந்தது, பிரமாதமாக இருந்தது. அதாவது சம்பாதிக்கிற பணத்தை யாருமே அடுத்தவனுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு யோசிக்கிற நாளில் அவர் பணத்தையும் கொஞ்சம் போட்டு நேர்மையாக பண்ணிகிட்ருக்காருன்னா அதுக்கு என்னுடைய பாராட்டுத்தான் சொல்ல முடியும். ஒரு ப்ராப்ளம்னா பேசுறது ஒன்று இருக்குது. நடிகர்கள் எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா பெரிய வியாபாரம் இருக்குது, ஒரு படம் பாதிக்கும் எல்லாம் யோசிப்பாங்க. அப்படிலாம் யோசிக்காமல் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அவரோட கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சூர்யா அதை சொல்லி இதை சொல்லின்னு கேட்கவே கூடாது. வரும்போது சொல்லுவார், படம்போது சொல்லுவார் இல்லையா? சூர்யா பற்றி சொல்கிறாங்களே, ஏன் இப்போ அந்த சூர்யா பேச வேண்டியது தானே? அப்போ அந்தளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அது போதும். இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் கொஞ்சம் அதிகமாக நடிக்கிறார் படத்தில், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேலை மனக்கட்டுக்கு பாவம் புள்ள எல்லாத்தையும் அறுத்துட்டு இதெல்லாம் பண்ணுறாரு. அவருக்கெல்லாம் பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். முதல்ல சூர்யா சாருக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு ஆரம்பிங்க உங்கள் ஸ்டைலில். நடிகருக்கு பிறந்தநாள்னா பொதுவாக நான்லாம் கலந்துக்கிறது இல்லை. பட்டு சூர்யா ஒரு எக்ஸ்ட்ராடினரி நடிகர். ஏன் நான் சொல்கிறேன்னா, அவருடைய ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற படத்தில் நான் நடித்தேன். அப்போ ஐ சா ஹிம். நான் பார்க்கும்போது அவர், விஜய் அண்டு ரமேஷ்கர் நல்ல 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்போது நான் அந்த வீட்டு ஓனரு அது மாதிரி செஞ்சிட்ருப்பேன். அப்போ நான் சொன்னேன் இவர்கிட்ட, இவர் இப்போ டான்ஸ் எல்லாம் ரொம்ப சுமாராக தெரியும், நீங்கள் என்னை கூப்பிட்டுட்டீங்கன்னா நான் எது பேசினாலும் உண்மை தான் பேசுவேன். ஆமாம்மா, தெரியுமா? அதனால் நீங்கள் ஒன்று என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு. அவர்களும் டான்ஸ்லாம் தெரியாது. அதனால் பம்மி ஆடிட்டு இருந்தார். விஜய் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், சூரியம்மா நீ சிவகுமார் நம்ம பையன், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் நீ வாண்டட் ஆர்டிஸ்ட் ஆகிடுவேன், அதனால் தைரியமாக செய் அப்படின்னு சொன்னேன். இது அவரே எழுதியிருக்கார், குமுதத்தில் எதுலேயோ எழுதியிருக்கார். ஒரு தொடர் எழுதிட்டு இருந்தார், அதில் எழுதியிருக்கார். அப்போவே நான் சொன்னேன் வீட்லேயும் பேசும்போது, இந்த நடிகர்கள் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இவர் ரெஃபர் பண்ணுறாரு பாரு, இவன் உண்மையான நடிகை, தைரியமாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பண்ண, அப்புறம் சிங்கம் 1, 2, 3 பண்ண வரிசையா. அந்த டைமில் வாண்டட் ஆர்டிஸ்டாக வருங்காலத்தில் வந்துருவா அப்படின்னு சொன்னீங்கல்ல, எப்படி கணிச்சிங்க அதை? சொல்கிறது தான் ஆளை பார்த்தா தெரியுது இல்லை, ஒரு கணிப்பு இருக்குது. டெஃபினட்டாக தமிழில் தான் ஆர்டிஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருதே, அதனால எதிர்பார்த்தேன். அது மாதிரி வந்துட்டார். அது மாதிரி வந்தது இல்லாமல் அதுக்கு மேலேயும் வந்துட்டார். எப்படின்னா இந்த வேஷங்கள் மாற்றுறது, நிறைய வேடங்கள், அவர் முகபாவனைகளை மாற்றுறது, இந்த வக்கீலை நடித்தார். அது என்ன படம்? ஜெய்பீம். நான் அதை பார்த்தேன். அந்த ஜெய்பீம் பார்த்து நான் மிரண்டிட்டேன் சார். ஏன்னா நான் வக்கீலுக்கு பிடிச்சவன். இவர் அதெல்லாம் படிக்கலையே, இல்லை
ஆனாலும் ஒரு வக்கீல் எப்படி செய்வான், அந்த முடியை லெங்க் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா இருந்தது, பிரமாதமாக இருந்தது. அப்போ நான் ரொம்ப ரசித்தேன். அதே மாதிரி இந்த பேரழகன்னு ஏதோ ஒரு படம் இல்லை, அந்த கூணு வச்சுக்கிட்டு நடந்தார். அது நான் ஆலயமணியில் மணி ஓசையில் கல்யாணகுமாரனுக்கு பிறகு நான் ரொம்ப ரசித்தது இவரை. இப்போ ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குறீங்க, தயங்கி ஆடுறாரு, போய் ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சிங்கம் 1, 2, 3 இஸ் நாட் அன் அட்வைஸ். ஒரு ஒன்று சொல்கிறீங்க, ஒரு ஆருடம் சொல்லுவாங்க, கரெக்டாக ஒரு ஆருடம் சொல்கிறீங்க. சிங்கம் நடிக்கும்போது அவர் எஸ்டாப்லிஷ் 1, 2, 3 நான் பார்த்து ரொம்ப அசந்துட்டேன். என்ன அசந்துட்டேன்னா, நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் வச்சுருக்கிறவன். நான் அவரை பார்த்து தான் ரசித்தவன். பட் இந்த போலீஸ் வேஷத்தில் வாஸ் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக பார்த்தேன். அந்த பாடியை ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு அதுக்காக நல்லா நடக்கிறது, மிடுக்காக இருக்கிறது, அதெல்லாம் ஐ லைக் இட். நிறைய மைனஸஸ் அவர்கிட்ட இருக்குது. அந்த மைனஸை பூரா பாசிட்டிவ் ஆக்கினார். அந்த நெகட்டிவ் பூரா பாசிட்டிவ் ஆக்குறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ரஜினி சார் இருக்கார், அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் இருக்குது, அந்த நெகட்டிவ் பூரா அவர் பாசிட்டிவ் ஆக்கிட்டார் இல்லையா? அது மாதிரி இந்த 2 நடுவில் ஃப்ரெண்ட்ஸு சிங்கம், இதுக்கு நடுவில் ஒரு பெரிய சேஞ்ச் பார்த்தேன். அவர் அந்த கேரக்டருக்கு ஸ்டிஃபாக இருந்தார் பண்ணாருங்க தாண்டி ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம பார்ப்போம்ல. அன்னைக்கு தயங்கி இருந்த பையன் இன்னைக்கு இப்படி பண்ணுறாங்க போது ஒரு பெரிய சேஞ்சாக என்ன பார்த்தீங்க அவர்கிட்ட? இல்லைங்க, நான் அப்படிலாம் பார்க்குறது இல்லைங்க. நான் உண்மையிலே அவர் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தேன், அதை விட்டா சிங்கத்தில் பார்த்தேன், அவ்வளோதான். பட் ஐ சா இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹிம், மாஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பட் இதை நான் பேசினேன், அவர்கிட்ட தனியாக உட்காந்து பேசும்போது பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாண்ணா நான் பேப்பரில் கூட கொடுத்துருக்கேன், எங்கன்னா காரைக்குடியில் ஷூட்டிங் இருக்கும்போது சொன்னேன் அவர்கிட்ட. அண்டு எனக்கே அவர் மேலே ஒரு இனம் புரியாத பற்றுன்னா, விஜயகாந்த் இருக்கார்ல, விஜயமா என்ன அவர் தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் நான் எப்பவுமே பிரபு அண்டு கார்த்திக், அதான் முத்துராமன் சார் சொன்னேன், அந்த கார்த்திக், அவங்க 2 பேருக்கு ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்டா அவங்க 2 பேருக்கு, அவர் நான் நடிகர் பிள்ளைங்கன்றதுனால இல்லையா அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவான் என்ன. நான் சொன்னேன், அது நேச்சுரல்ற, வாரிசுதாரர்களுக்கு மரியாதை கொடு. இப்போ பார்த்தா நிறைய வாரிசுதாரர்கள், அதில் சூர்யா வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. இப்போ இவர் நடிக்கிறத தாண்டி அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கிறாரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது. ஆமாம், அதெல்லாம் கேள்விப்பட்டேன். அதான் அகரம் ஃபவுண்டேஷனில் நல்லது செய்கிறாரு, நிறைய செய்கிறாரு. அதாவது சம்பாதிக்கிற பணத்தை யாருமே அடுத்தவனுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு யோசிக்கிற நாளில் அவர் பணத்தையும் கொஞ்சம் போட்டு, அகரம் ஃபவுண்டேஷன் டெஃபினட்டாக யூ வில் கெட் மணி ஃப்ளோ, வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்துலாம் வரும். பட் அதெல்லாம் தப்பு தண்டா பண்ணாமல் நேர்மையாக பண்ணிகிட்டு இருக்காருன்னா அதுக்கு என்னுடைய பாராட்டு தான் சொல்ல முடியும். அது ஒரு குவாலிட்டி. நம்ம சூர்யா கிட்ட பார்க்குற இன்னொரு குவாலிட்டி பொதுவாகவே இங்கே ஒரு இஷ்யூஸ் வரும்போது, ஒரு ப்ராப்ளம்னா பேசுறது ஒன்று இருக்குது. நடிகர்கள் எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க, ஏன்னா பெரிய வியாபாரம் இருக்குது, ஒரு படம் பாதிக்கும் எல்லாம் யோசிப்பாங்க. அப்படிலாம் யோசிக்காமல் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அவரோட கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பேசுகிற குவாலிட்டி அது நம்ம ஒத்துக்க வேண்டியது. கருத்தை சொல்லி ஆகணும். அவர் கருத்தை ஏன்னா அவர் கருத்தை சொன்னால் அதை மாறக்கூடிய கருத்தாக இருந்தால் வாங்கிக்கிட்டு படிக்கிற ரசிகன் மாறுவான். இல்லை நீங்கள் இப்படி இருக்காதீங்கன்னு சொன்னால் அது மாதிரி வழி நடத்திக்குவான். அது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அவர் சொல்கிறார், நான் நிறைய பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் அது சொல்கிறது ஏன் இப்பயும் பேச மாட்டுறாருன்னும் போது சூர்யா ஃபோட்டோலாம் போடுறாங்களே, சூர்யா பற்றி சொல்கிறாங்களே, ஏன் இப்போ அந்த சூர்யா பேச வேண்டியது தானே. அப்போ அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அது போதும். ஓகே, இது ஒரு மாதிரி தொழிலை டிஸ்டர்ப் பண்ணுதா, இல்லை இதெல்லாம் பேசாம கம்ஃபர்டபுளாக உட்காந்து நடிச்சுட்டு போகிறதே நல்லதா? என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க சூர்யாவுக்கு? இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, சூர்யா செய்கிறது தான் கரெக்ட். நான் அதில் இருக்கேன்றதுக்காக இல்லை, பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே தலையிடணும். அப்புறம் என்ன பொறுப்பு இருக்குது உனக்கு? புரட்சி தலைவருக்கு, நடிகர் திலகம் ஆகட்டும், எல்லாருக்கும் பொறுப்பு இருந்தது. அதனால தான் அவங்க இன்றைக்கும் பேசப்படுறாங்க. நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருந்தோம்னா டெஃபினட்டாக பேச மாட்டோம். ஏன் இப்போ விஜயமா இருக்கார்ல, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு எவ்வளோ பேர் கோயிலில் போய் கும்பிட்டுருப்பாங்க. அவர் இறந்த உடனே எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது. இப்போ கூட கூட்டம் இருக்குது. கரெக்ட், டெய்லி இப்போ கூட கூட்டம் இருக்குது, க்யூ இருக்குது பார்க்குறதுக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வாழும் போது வாழ்கிறது சாதாரண வாழ்க்கை சார், இறந்ததுக்கப்புறம் வாழ்கிறது தான் பெரிய விஷயம். அதனால் அது சூர்யா கிட்ட உண்மையிலே இந்த யங் ஏஜில், இப்போ 49 வயசுன்னு இப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. இந்த யங் ஏஜில் நான் இன்னும் சின்ன பையன் நினச்சேன். ஓகே. அப்போ பட் அவர்
இப்போ வேஷம்லாம் போடும்போது வயசான வேஷம்லாம் போட்டிருக்காரு. நான் பார்க்கும்போது நான் என்னை வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு தான் யோசிப்பேன். இப்படி இப்படி பண்ணியிருக்கலாம் அவர், இப்படி இப்படி பண்ணியிருக்கலான்னு. பட் அவர் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஓட்டையாக செய்கிறதில்ல. சி இஸ் எ வெரி ஜாலிகோ டைப்பான கேரக்டரு. அண்ட் செஞ்சிட்டாருன்னா அந்த கேரக்டர் அதோட செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ளே நுழைய மாட்டார்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி இருக்கலாம். சில பேர் இருக்காங்க உள்ளே வரும்போதே, இப்போ என்ன சீனுப்பா, உங்கள் அம்மா செத்து போயிடுறாங்க, அப்படியா, அப்போவே அழ ஆரம்பிப்பாங்க. இல்லை அவர் அப்போவே மாறிடுறது. அங்கேயே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஆக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். முன்னே நீங்களே சொன்னீங்க, ஒரு விஷயம் பேசும்போது இதுக்கு ஏன் இவர் கருத்து சொல்ல மாட்டேறான்னு கேட்கறது இருக்குல்ல. எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் கருத்து சொல்ல வேண்டியது இல்லை. தெரிஞ்ச விஷயத்த பேச எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் கருத்து சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு பிடிச்ச கருத்துக்கள் சொல்லுவாங்க, பிடிக்காத கருத்துக்கள் விட்டுருவாங்க. நீங்கள் இப்போ சூர்யா அதை சொல்லியே இதை சொல்லியேன்னு கேட்கவே கூடாது. வரும்போது சொல்லுவார், படபோது சொல்லுவார், இல்லையா? எல்லா விஷயத்தை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு எது பிடிக்குதோ, ஒருவேளை எதில் அட்டாச்சோ அதை பற்றி பேசுவார். விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனை நிறைய எடுத்துட்டு நிறைய லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அகரம்ல படிச்சுட்டாங்க. நீட் பத்தின விஷயம் வரும்போது கருத்து சொல்றது, நிறைய இஷ்யூஸ்க்கு பேசுறதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குதுல. இதெல்லாம் பேசினா அரசியல்ல வருவாங்க. படிங்கன்னு சொல்றாரு, அது தப்பா? இல்ல, நல்ல விஷயம். படிங்கன்னு சொன்னாலே அரசியல்னா அப்படி இல்லையா? அவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சார். இவர் அதெல்லாம் சொல்லலையே. நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதில் தவறு கிடையாது. யாராவது சொல்ல வேண்டிய விஷயத்த இவர் சொல்கிறாரு. சினிமா நடிகன்றது கூத்தாடின்றது போய் இப்போ அறிவாளின்னு ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் நிறைய விஷயம் நுழையிறோம். இப்போ எங்களை எடுத்துக்கிட்டீங்க, என் பீரியட் வரைக்கும் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை ஐ ஒன்ட் கிவ் எனி ரிவ்யூஸ் அபவுட் இந்த எஜுகேஷனில். ஏன்னா நான் படித்து முடிச்சுட்டேன், நான் டிகிரி வாங்கி வக்கீலுக்கும் படித்து முடிச்சுட்டேன். நான் அதனால் இதிலெல்லாம் திருப்பி அதை போய் சொல்லிக்கிட்டு, நாங்கள் படிக்கும்போது எப்படி திரும்ப இருந்தது, எப்படி இருந்தது, அப்படியே தான் இருந்திருப்போம். ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையே. அதனால் புக்ஸ் படிப்புன்றது ஸ்டார்ட் டு எண்ட் ஒரே லைன் தானே பண்ண போகிறாங்க. இது நடிப்பு அப்படி இல்லை, க்ரியேட்டிவிட்டி. டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் யோசிக்கிறது வெளியே தெரியக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே போகணும், அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். நமக்கு அப்புறம் ஒரு ஜூனியர் நடிகர்கள் ஒரு ஸ்டாராக இருக்கிறாரு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணும் இல்லையா? சில விஷயம் சொல்லணும்னு தோணும், அட்வைஸாவோ இல்லைன்னா ஒரு சஜஷனாவோ தோணும். இந்த மாதிரி ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிலாம் தோணும் இல்லையா? நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது நல்லா நடிக்கிறாப்புல, இப்படி ஒரு ரோலை பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணும்ல. அது மாதிரி ஏதாவது தோணுதா சூர்யா கிட்ட சொல்லணும்னு? அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைங்க. ஒன்றா சேர்ந்து நடிக்கும் போது பேசுவோம்ல, அப்போ பேசும்போது சொல்லுவேன் ஏதாவது இருந்தால். அண்டு அவருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் கொஞ்சம் அதிகமாக நடிக்கிறார் படத்தில், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தட் மீன்ஸ் ஏன்னா இந்த தமிழ்நாடு ரசிகங்க எல்லாரையுமே ரசிப்பாங்க. நீங்கள் வேறு பாஷை தெரியாதவனுக்கே கைத்தட்டுற நாடு தானே இது. இவ்வளோ டெடிகேஷன் வேணான்றீங்களா? இவ்வளோ தேவையில்லையே, கஷ்டப்பட தேவையில்லையே. ஓகே ஓகே, ஜாலியாக நடிச்சுட்டு போன்றது. வேலை மனக்கட்டுக்கு பாவம் புள்ள எல்லாத்தையும் அறுத்துட்டு இதெல்லாம் பண்ணுறாரு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க வேணான்றீங்க. இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம், இவ்வளோ கஷ்டப்பட வேணான்றதுக்காக. ஓகே ஓகே ஓகே. நான் வேற ஒன்றும் தப்பாக சொல்ல, செய்யட்டும், அவர் நல்லா அப்படியே செய்யட்டும், அது வேறு விஷயம். சூர்யா செய்கிறாருன்னு அதை வியக்கக்கூடியது. என்னென்னா தமிழ்நாடுன்றதுனால பெரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க வெளியே. அவருக்கெல்லாம் பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். சூர்யாக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கணும். வெறும் இந்த அரசியல் சமுதாயம் இதை பற்றி பேசுகிறதல்ல. இப்போ எங்கள் அப்பா இருந்தாருன்னா, தோ ஹி வாஸ் அ வில்லன் ஆர்டிஸ்ட், வில்லன் காமெடின்னு அது மாதிரி தான் பண்ணுவார். ஆனால் அவர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆருக்கு நிகராக பார்த்தாங்க எல்லாரும். அந்த மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி ரசிக்கணும். ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய நல்ல படங்கள் வருது, ஒரு பெரிய கம்பாரிசன் வருது இல்லை? மலையாளத்தில் நல்ல படங்கள் வருது, மஞ்சுமல் பாய்ஸ் வருதுலாம். அந்த கம்பாரிசன் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மஞ்சுமல் பாய்ஸ் எப்போ பாரு இதே தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஓடிச்சுன்னா சங்கராபரணம் மாதிரி ஒரு படமே கிடையாதுங்கன்னு சொல்லுவீங்க. அது ஓடினதுனால. ஓடாமல் இருந்தது முடிஞ்சது கதை. அது மாதிரி இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த குகையில் போய் இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் செஞ்சிட்டார் சார். அதை அந்த குகையை காமிச்சிட்டான் சார். அவன் அந்த குகையில் வேற என்ன பாட்டு பாடணுன்றதை காமிச்சிட்டான் சார். நீங்கள் ஏன் அதை விட்டுட்டு இதையே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு.
நான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த அளவுக்காக போய் பார்த்தேன் அதை. ஓகே ஓகே. எல்லோரும் சொல்கிறாங்களே, போய் பார்த்தேன். பெரிய பிரமிப்பா தெரியல சார். ஏன்னா பிரமிப்பை வந்து கமல் செஞ்சுட்டார் சார். ஓகே ஓகே. இப்போ கமல் அவ்வளோ பிரமிப்பா செஞ்ச விஷயம் அன்னைக்கு நம்ம அந்த படத்தை ஓட வைக்கல. இன்னைக்கு அதே படத்தை ஒரு கேரளால இருந்து அதே இடத்த எடுக்கிறாங்க, இந்த ரசிகர்கள் அந்த படத்தை ஓட வைக்கிறாங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து பெட்டரா இருக்காங்கன்னு சொல்லலாமா இப்போ இவங்கெல்லாம்? இல்லைங்க, இதில் சின்ன பசங்க செஞ்சுருக்காங்க, அது புதுசாக தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். அவ்வளோதானே ஒளி. அதர்வைஸ் இப்போ கூட இப்போ நான் உள்ளே வரும்போது ஆச்சரியப்பட்டேன். பசங்க பூரா ரெக்கக்னைஸ் பண்ணுறான்ல என்ன, அப்போ இன்னும் நான் சினிமாவில் இருக்கலான்னு அர்த்தம் இல்லையா? எப்போ நான் வந்த உடனே யார் அவரு அப்படி கேட்டான், அப்பவே போயிடணும், திரும்பி வேண்டியதான். ஓகே, ஆக்சுவலி என்ஜாய் பண்றாங்க. இப்போ நீங்க உங்களோட தக்கு, உங்களோட கவுண்ட், நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்கல்ல. ஸ்கிரீன்ல படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணும்போதும் இந்த டைரக்டா நீங்க பேசுறது, மேடையில பேசுறது மாதிரி இன்டர்வியூஸ்ல பேசுற என்ஜாய் பண்றது இருக்குல்ல, இந்த டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸோட சேஞ்சஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு ஆக்டர்? இது வாழ்க்கையில கட்டுற தாலி, அது சினிமாவில் கட்டுற தாலி. தாலி கட்டினோன்னா அப்புறமா சீன் முடிஞ்சோன்னு எடுத்துருவாங்கல்ல, இது எடுக்க முடியாது, இது லைஃப் பூரா இருக்கிறது. அதனால் இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் தாங்க நமக்கு நல்லது. சினிமாவில் பார்த்து ரசிக்கிறதெல்லாம் வந்து அந்த இது வெளியே வரும்போதே விட்ருவாங்க. நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதானே வெளியே மேக்ஸிமம் போனீங்கன்னா, இல்லைன்னா வெளியே விட்ருவாங்க. பட் இது அப்படி இல்லை. வாழ்க்கை பூரா இப்போ நம்ம பேசியிருக்கோம்ல, இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்ல கொஞ்சம் பசங்க, இந்த பயலுக்கு பூரா நமக்கு நல்லா எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் போய் சொல்லுவாங்க, ராதாரவி நான் பார்த்தேன் சார், பிரமாதமாக பேசினாங்க சார். சிவகுமார் சார் அந்த டைம் ஆர்டிஸ்ட், அவர் 2 குழந்தைகள், 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு நல்ல இமேஜில் இருக்கிறது, நல்ல விஷயங்கள் பண்ணுறது, சொசைட்டியாகவும் இவர் ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு உழவன் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கிறாரு. நடிப்பை தாண்டி பொது வாழ்க்கையிலையும் ஒரு அக்கறை இருக்கிறது. சிவகுமார் எப்பயுமே இஸ் நாட் அ நியூட்ரல் மேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் எல்லாத்துலேயும் பேசுவார், பட் நம்மளோட உட்காந்து பேசுவார். வெளிப்படையாக பேசுகிறதோ எதுவும் கிடையாது. அண்ட் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் சிவகுமார். சூர்யாக்காகலாம் சொல்லலை இந்த வார்த்தை. புரியுது. எனக்கு பிடிக்கும் ஒரு சிவகுமார். இன்னொன்று இப்போவும் இளமையாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இளமையாக இருக்காருன்னா அவருக்கு ஒரு தப்பு தண்டவே கிடையாது போல இருக்கு இல்லை? இப்போ நான்லாம் வந்து எனக்கு 71 வயசு ஆச்சு. எனக்கு பார்த்தா கொஞ்சம் ஏஜ்டாக தான் தெரியுது அவரை கம்பேர் பண்ணால். பட் அவர் அளவுக்கு நான் இல்லை. நான் வந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் பார்த்துட்டு விட்டுட்டு 15 வருஷமாச்சு. அதனால் அப்படி இருக்கலாம் ஒரு வேளை. அவர் அண்ணன் வந்து ரொம்ப உடம்பு பார்த்துக்குவார், எக்ஸசைஸ் பண்ணுவார். தம்பி கூட நல்லா பண்ணுவாப்புல. ஒரு படத்தில் பார்த்தேன் இல்லை, ஒரு படத்தில் பார்த்தேன், ஏதோ ஒரு படத்தில் இதெல்லாம் பண்ணுவார். ஒரு குண்டலி யோகத்தில் போவார். அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப அசந்து போயிருக்கேன். அவர் செய்யக்கூடிய ஒரு உடம்பு வாகே அப்படி. இதெல்லாம் வந்து அவர் தம்பியால் நம்ம செய்ய முடியுமா, கார்த்திகாவில் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணதில் ரொம்ப பேசியிருக்கேன், கார்த்திகை பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். நம்ம வந்து கார்த்திகோட நடிக்கலை, அதனால் ஒரு வாட்டி வாய்ப்பு கேட்டேன். இது கேட்ட உடனே ராதா வாய்ப்பு கேட்குறாருன்னு நினைக்கிறாங்க. எனக்கு சினிமா நடிக்கிறத தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. இந்த கேமரா முன்னாடி நடிப்பேன், அவ்வளோதான். இப்போ பேச சொன்னீங்கன்னா வளவளன்னு பேசுவேன், அது வேற விஷயம். ஒரு மொமெண்டோ ஒன்று இருக்கு சார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு ஒரு அன்பு பரிசாக. முதல்ல இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். இது என்னுடைய வாசகம், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் சென்னை குல்பி சார்பாக மிஸ்டர் ரோகேஷ் அவர்கள் உங்களுக்கு இந்த மொமெண்டோ தரார். SS Music presents Por Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuidin Biryani, refreshment partner Chennai Kulfi.